நான் சந்திக்கலை. 16 வயதிலே பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் இதை பேசியிருக்கேன். இன்னும் ஜோக்கே சொல்லலை. படம் ஓடிட்டு இருக்கு. படம் ஓடினா டபுள் பாசிட்டிவ்னா பிக்சர் பாசிட்டிவ், சவுண்ட் பாசிட்டிவ் ரெண்டையும் இன்டர்லாக் பண்ணி ப்ரொஜெக்டரில் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி மாதிரி அன்றைக்கி இல்லை. 2 ப்ரொஜெக்டரில் இன்டர்லாக் பண்ணி ரெண்டையும் ஒன்றா ஓட்டினா தான் சவுண்டும் பிக்சரும் வந்து ஸ்க்ரீனில் தெரியும். அப்போ ரீரெக்கார்டிங் பண்ணுறப்போ ஆர்கெஸ்ட்ராலாம் ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க, ஒரு 60 பேர். நான் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், மியூசிக் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சீன் போயிட்டுருக்கு, மியூசிக் பண்ணுறோம், டேக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஹர்சல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக சீன் பாயிண்ட்டு போகிறதெல்லாம் பார்த்துட்டு ரிஹர்சல்லாம் பார்த்துட்டு டேக் போகலான்னு சொல்லி டேக் போகிறப்போ நாங்கள் அன்றைக்கி சிங்கில் வந்து எனக்கு கண்டக்ட் பண்ண கோவர்தன் சார் மியூசிக் டைரக்டர், அவர் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காரு. 2-3 தடவை கரெக்டாக வந்து அந்த ஷார்ட்ஸுக்கு சேஞ்ச் ஓவர்ஸ் வந்து வரல. அதனால் நானே போயிட்டு அண்ணா நீங்கள் உள்ள நான் கண்டக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டக்ட் பண்ணுறப்போ மியூசிக் போச்சு, பிக்சர் ஸ்டார்ட் பிக்சர் ஆனால் ரன்னிங் போயிட்டுருக்கு. நான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன், மியூசிக் போயிட்டுருக்கு. சார் கட்னு ஒரு சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டுக்கிறதுக்கு யாருன்னு பார்த்தா ஒரு பையன் நிற்கிறாப்புல. யார் யாது அப்படின்னு பாரதிராஜன் கேட்குறேன். நீ வாயா உள்ள வாயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனது பாக்யராஜ். கட்னு சொன்னது பாக்யராஜ். ஏயா கட்னு சொன்னா நீ சார் சவுண்டே வரல சார். உள்ள மானிட்டரில் உள்ள கேட்டுட்டு இருக்கு, டைலாக் வரலன்னு அவர் ஐடியா. டைலாக் டைமில் ஆஃப் பண்ணிடுவாங்க இல்லையா, அதாவது ஹெட்ஃபோனில் டைலாக்கே கேட்டுட்டு வந்தார். டேக் டைமில் வந்து டைலாக் தியேட்டரில் வந்ததுன்னா டைலாக்கோடு சேர்த்து மியூசிக்கும் சேர்த்து இதாகும்னு சொல்லிட்டு சவுண்ட் சிஸ்டத்தில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அது பண்ணுவாங்க. சார் டைலாக்கே வரல சார். அவன் என்னையா இப்படிப்பட்ட அசிஸ்டன்ஸ் எல்லாம் நீ வச்சுருக்க அப்படின்னா, அவன் ஏயா கேட்குற, அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா அவனுக்கு? இல்லையா எக்ஸ்போஸ் பண்ண கேனை அவுட்டோரில் அப்படி திறந்து படம் பதிவாயிருக்கான்னு பார்க்க போனாயா எக்ஸ்போஸ் கேன் அப்படின்னு சொல்லி. அப்படி இருந்தாலும் அவரை வந்து நான் மதிக்காமல் ரொம்ப ஒரு மாதிரியாக தான் அந்த மாதிரியான அசிஸ்டண்ட் அப்படின்னு தான் நடத்திட்டு இருந்தேன். ஆனால் இவர்கிட்டருந்து நான் ஒரு முக்கியமான பாடம் ஒன்று கற்றுக்கிட்டேன். ஒரு படம் வரிசையாக நாங்கள் பாரதி ராஜா படம் வரிசையாக நடந்துகிட்டு இருக்கிறப்போ வந்து சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் பேச மாட்டோம். பாரதி ராஜா கதை சொல்லுவார், சரி இந்த இடத்துல ஒரு பாட்டு போட்டுக்கலையா, இந்த இடத்துல போடலாம், அது போடலாம்.